ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்ளண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12.54 crores gift to Shilpa Shetty. ஸோ இந்த ஷில்பா ஷெட்டின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12.54 crores பார்த்தீங்கன்னா கிஃப்டா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை ஐஐடிஏ இன்கம் டேக்ஸ் அப்ளண்ட் இந்த கேஸ் எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கேஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டிசிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்ளண்ட் மும்பை. ஸோ மும்பை பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷில்பா ஷெட்டி இந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா 12.54 crores பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ்வலா என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா சில கிட்டலாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீயான இன்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஆல் டு கிஃப்ட் பிட்வீன் ஸ்பௌசஸ் அண்ட் ஜெனரலி டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் அண்டர் செக்ஷன் 56. ஸோ அந்த செக்ஷன் 56 படி பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கனால. The income tax department questioned the transaction due to a mismatch between the gift amount and the donor declared income. So இப்போ என்ன மேஜரா ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஃப்ட் அமௌண்ட்டும் டோனர் அவங்களோட இன்கம் டிக்ளேர் பண்ணதுக்குமே பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேஸே இருக்கு. The case highlighted இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா the case highlighted importance of providence of genuineness and source of fund in large financial transaction even they occurred between the close relatives. ஸோ நீங்க ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருந்தா கூட அது ஜென்யூனா பண்ணிருக்கீங்களா, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் பிளஸ் இது ஒரு லார்ஜ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஈவன் தோ இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருந்தா கூட. ஸோ இதோட ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் 2021ல ஷில்பா ஷெட்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 10.85 crores டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி அசஸ்மெண்ட் ஓபன் ஆயிருக்கு. அசஸிங் ஆஃபீஸர் நோட் பண்றாங்க கிரெடிட் என்ட்ரிஸ் இன் 12.54 crores இன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கிரெடிட்ல 12.54 crores ஆட் ஆயிருக்கு அடிஷனலா. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. ஸோ when the asking for clarifications is started. ஸோ கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. the amount was gifted from her husband ராஜ் குணால். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா இதோட அமௌண்ட் கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் டீடும் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. To the supporting a claim, the following document was submitted. So gift deed submit பண்ணிருக்காங்க, PAN card submit பண்ணிருக்காங்க, அவங்களோட income tax acknowledgement பாத்தீங்கன்னா submit பண்ணிருக்காங்க. Since gift received from spouse fall under the category of relatives, it is not taxable under section 56 to class X 10 படி பாத்தீங்கன்னா இது ரிலேட்டிவ்ஸ்ல அது இல்லாம அவங்க என்னோட ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு டாக்ஸஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. However, the assessing officer was not satisfied with the examination. So, assessing officer பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத என்னால அப்சர்வ் பண்ணிக்க முடியாதுன்றத அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணிக்கல. இஷ்யூ ரைஸ் பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா, மிஸ்மேட்ச் பிட்வீன் த டோனர் டிக்ளேர்ட் இன்கம் அண்ட் சைஸ் ஆஃப் கிஃப்ட். ஸோ அவர் இன்கம் டிக்ளேர் பண்ணதுக்கும் இந்த சைஸ் கிஃப்ட் பண்ணதுக்குமே பாத்தீங்கன்னா மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. According to the record, declared income Raj Kunal, இவர் பாத்தீங்கன்னா 27.71 lakhs இன்கமா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பட் கிஃப்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா 12.54 crores கிஃப்டா கொடுத்திருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா the tax officer question how a person declared income 27.71 lakhs could make the gift of 12 lakhs. ஸோ அவங்களோட மெயின் கொஸ்டினே என்ன, அவர் இன்கமே பாத்தீங்கன்னா 27.71 lakhs தான் இன்கமே டிக்ளேர் பண்ணிருக்காரு. அவர் எப்படி 12 crores அவர் கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. The department also noted several descriptions. So first பாத்தீங்கன்னா lack of proof of financial capacity.
ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கொடுக்க, அதாவது அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று பாயிண்ட் வைக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் ஆஃப் பேங்க் ட்ரையல்ஸ். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி வந்து இதில் வந்து இல்லை. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸும் ஷோயிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வாஸ் நாட் எக்ஸ்பிளைன்டு. ஸோ இதுக்கு இட் வாஸ் கிளைம்டு that the funds came from overseas investments or financial sources, but that clear documentation was not initially provided. So முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. Because the issue assessing officer evoked the section 68. ஸோ செக்ஷன் 68 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு ஏதோ எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் உங்களால கொடுக்க முடியலன்னா இந்த செக்ஷன் 68 மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஒரு இன்கமா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் செக்ஷன் 68 அன்எக்ஸ்பிளைன் கேஷ் கிரெடிட். ஸோ அமௌண்ட் வந்து கேஷ் கிரெடிட் ஆகுது, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்கமா வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்றேன் அப்படின்றது தான் செக்ஷன் 68 வந்து சொல்றது. ஸோ ஐடென்டிஃபை த கிரெடிட் ஆஃப் டோனர், ஜெனுயினிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன், கிரெடிட் வொர்த்தினஸ் ஆஃப் கிரெடிட்டர் டோனர். While identifying the rationale was not disputed, the department argued that the credit worth and source of fund were not satisfactorily established. The money trail was unclear. Okay. Therefore, the AO treated the amount of unexplained cash credit added 12.55 crores as a taxable income of Shilpa Shetty. அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12.54 crores வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து taxable income வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை வந்து அன்எக்ஸ்பிளைன் கேஷ் கிரெடிட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பீல் பிஃபோர் த சிஐடிஏ அப்படின்ற அப்பீல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிஐடிக்கு கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்க, இது வந்து ஜெனுயினஸ் கிஃப்ட் ஃபார்ம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா வந்திருக்கு, அதுக்கு சப்போர்ட்டட் கிஃப்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, கிஃப்ட் பிட்வீன் பவுஸ் ஆர் நாட் டாக்ஸபிள்னு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. However, the dispute primarily evoked whether the requirement of section 68 was satisfied. ஸோ செக்ஷன் 68 வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் டீட் இருக்கு, அது எங்க ஹஸ்பண்டு, ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஐஐடி என்ன இதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் டேப்லன் ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. கிஃப்ட் டீட் அலாங் இஸ் இன்சஃபிஷியன்ட். ஸோ ஒரு கிஃப்ட் டீட் இருக்குன்னா நீங்க வந்து the tribunal started the gift deed itself cannot be established the genuineness of large financial transaction. ஸோ நீங்க ஒரு பெரிய சைஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா கிஃப்ட் டீட் மட்டும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, அதாவது அதை வந்து நாங்க வந்து ஜெனுயினஸ் டிரான்சாக்ஷனா நாங்க வந்து நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கிரெடிட் வொர்த்தினஸ் ப்ரூவ்ட் மஸ்ட் பி ப்ரூவைடு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 12.55 crores வந்து நீங்கள் கேஷ் கிஃப்டாக கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஷோ பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான ஃபண்டுக்கு அந்த கெப்பாசிட்டி என்ன, அதோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணீங்களா அப்படின்ற டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் மஸ்ட் பி எக்ஸாம் ப்ராப்பர்லி. The tribunal found that the issue required detailed verification of financial transaction or required and source of funds. ஸோ இதோட பெரிய டிரான்சாக்ஷன், அதாவது லார்ஜ் டிரான்சாக்ஷன்றனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கான ஃபுல் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி என்ன ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த கேஸை வந்து அசஸிங் ஆஃபீஸருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் அப்ளன் ட்ரிபியூனல் வந்து அவங்களுக்கு வந்து ஏஓக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க மறுபடியும் வந்து இதை வந்து ரீவெரிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. The assessee should give another opportunity to submit evidence. So இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. The source of fund and banking trail should be verified. So இந்த பேங்க் என்ன டிரான்சாக்ஷன் ஆச்சோ அதை வந்து மறுபடியும் இது எக்ஸாம் பண்ணுங்க, பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The assessing officer should reassess the issue of examination of all the documents. ஸோ இதை வந்து மறுபடியும் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுங்க, ஒரு அகைன் வந்து நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிப்பாங்க. The case was not finally decided but sent back to reconciliation. ஸோ அதாவது அந்த கேஸ் வந்து ஃபைனலா வந்து டிசைட் பண்ணல, இது வந்து மறுபடியும் அசஸிங் ஆஃபீஸருக்கே கொடுத்து நீங்க வந்து அகைன் மறுபடியும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. Important legal principle from the case. This case reformed as crucial principle in the income tax law. Even when the transaction tax exemption under section 56 is still may exempt under section 68.
ஸோ இவங்க செக்ஷன் 56 படி போனா கூடமே பட் அவங்களுக்கு வந்து 68 மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ப்ரொவைடு. ஸோ டோனர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து ஜென்யூனான பேங்க் டிரான்சாக்ஷனா அப்படின்றதே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லார்ஜ் கிஃப்ட் எஸ்பெஷலி எக்ஸிட் 75 lakhs 70 lakhs டு க்ரோஸ் கணக்குல நீங்க வந்து ஒரு கிஃப்டோ ஏதோ ஒன்று சம்திங் பண்றீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான கிஃப்ட் டீல் இருக்கணும், பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணி இருக்கணும், டோனரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பா வேணும், அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் வந்து கண்டிப்பா இருக்கணும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது அடிஷனல் இன்கமா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வித்வுட் த டாக்குமெண்ட் ஈவன் த கிஃப்ட் பிகம் பிட்வீன் த ஃபேமிலி மெம்பர் மே அண்டர் ஸ்க்ரூட்னி ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இல்லைனாலும் இந்த கிஃப்டே வந்து உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்டன்னு வந்தா கூட உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி பண்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி 12.5 crores cash gift highlighted how the tax authority carefully sees large financial transaction. Although gift between the spouse or tax exemption, taxpayer must still satisfy the requirement of section 68 documentation. So என்னதான் நீங்க வந்து அந்த tax exemptionல வந்தாலுமே section 68 படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான tax exemptions வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ ப்ராப்பரான கிஃப்ட் டீல் இருக்கணும், பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், பேங்க் டோனரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்லது, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கணும், கெப்பாசிட்டி அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்கறது கெப்பாசிட்டி இருக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ நம்ம வந்து நான் வந்து இன்கம் வந்து ஒரு 5 lakhs வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 lakhs மேல வந்து கொடுத்தேன்னா மீதி எக்ஸஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து அன்எக்ஸ்பிளைன் மணியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் அந்த 5 lakhs பதிலாக ஒரு 3 lakhs 2 lakhs கிட்ட நான் கிஃப்ட் கொடுத்துருந்தேன்னா அது வந்து எனக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, அதுக்கான என்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா வந்து செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஜென்யூனான டிரான்சாக்ஷனா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க இன்கம் மேல எக்ஸஸா நீங்க என்ன பண்ணாலுமே சரி அது வந்து உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் பாதிப்பாக செய்யும். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல எந்த ஒரு அமௌண்ட் நீங்க கிரெடிட் பண்றீங்கனாலும் ஸோ கண்டிப்பா அதுக்கான சர்டன் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கமா தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்போட அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டாக்ஸ் இயர் 2026-27 வந்து பாத்தீங்கன்னா 299 வந்து பாத்தீங்கன்னா அப் டு நீங்க 15/4/2026 நீங்க எப்போ வேணா பே பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்றதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்டேட் கிடைக்கும், ஒரிஜினல் டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும், மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டான நியூஸ் லெட்டர் கிடைக்கும், டெய்லி ஜிஎஸ்டி கேஸ் லா அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். அது இல்லாம ஜிஎஸ்டி ஜட்ஜ்மெண்ட் அப்டேட், ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது கோர்ட்ல இருந்து வர லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து செக் பண்ணுவோம். இப்போ மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்லாம் இருக்கும். அது இல்லாம கஸ்டம்ஸ் அண்ட் டிஜிஎஃப்ல இருந்து வர நோட்டிபிகேஷன் சர்க்குலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் டாக்ஸியை பொறுத்து தான், இதுக்கு வந்து எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு அலர்ட்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் மெயில வந்து நீங்க அபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்க அமௌண்ட் 299 நீங்க வந்து பே பண்ணிட்டு நீங்க நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்க நேம் அண்ட் இமெயில் ஐடி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் நிமிஷமே உங்களை வந்து குரூப்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சோம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.